அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த மாணவர்களே, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியுள்ள பயிற்சி புத்தகம் வகுப்பு 9 பாடம் கணக்கு. இந்த கணக்கு பாடத்தில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பயிற்சித்தாள் 12 பார்க்க இருக்கிறோம். பயிற்சித்தாள் 10, 11, 12 ஆகியவை 3 பயிற்சித்தாளுமே வடிவியல் சம்பந்தப்பட்டது. அதற்கான விளக்க வீடியோவை நம்ம முன்னாடி யூடியூப்ல அனுப்பியிருக்கோம். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம நேராக பயிற்சித்தாள் 12க்கு போவோம். அதுவும் வடிவியல் வட்டம், நான்கள், வட்ட நாற்கரம் இந்த உருவங்களினுடைய தேற்றங்களை அடிப்படையாக கொண்டு வைத்து வரக்கூடிய கணக்குகள் எல்லாம். அதனால வட்டம் என்றால் என்ன, நான் என்றால் என்ன, அதனுடைய தேற்றங்கள் என்ன, அதனுடைய கருத்துக்கள் என்ன, வட்ட நாற்கரம் என்றால் என்ன, அதனுடைய கருத்துக்கள் என்ன, அதனுடைய தேற்றங்கள் என்ன என்பதை அந்த விளக்க வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, அல்லது உங்களுடைய 9ஆம் வகுப்புல 9வது கணக்கு பாட புத்தகத்தில் வடிவியல் பாடத்தில் உள்ள தேற்றங்களை நீங்கள் அவருக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு ஈஸியாக இருக்கும். சரிதானா? இப்போ பயிற்சித்தாள் 12க்குள்ள நம்ம போகலாம். அலகு 4 பயிற்சித்தாள் 12 பாடம் வடிவியல். சரிதானா? இந்த வடிவியல் பாடத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு சிறிய ஏற்கனவே அறிமுகம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பயிற்சித்தாள் 12க்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருக்கோம். ஒரு வட்டம், அதனுடைய மையப்பகுதி ஓ, இது பரிதி. வட்டத்தினுடைய மையத்துக்கும் பரிதிக்கும் இடையே உள்ள தூரம் ஆரம் ஆர், வட்டத்தினுடைய ஆரம். வட்டத்தின் மையத்தினுடைய செல்லக்கூடிய விட்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, மையத்தினுடைய செல்லக்கூடிய நானுக்கு என்ன பேர் அப்படின்னா விட்டம். விட்டம் = 2 ஆரங்களை கொண்டு 2 × 6. வட்டத்தின் பரிதியினுடைய இரு புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு நான் என்று பேரு. நான் என்று பேர். வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து நானு இரு சமமாக பிரிக்கும். நான் 10 சென்டிமீட்டர், அது 5 5 பிரிக்கும். இது வட்ட மையத்திலிருந்து ஒரு செங்குத்தா கோடு வரைஞ்சோம்னா. அப்புறம் சம நீளமுள்ள நான்கள் வட்ட மையத்தில் சம கோணங்களை தாங்கும் சொல்லி படிச்சிருக்கோம். சம நீளம் நாளங்கள் வட்ட மையத்திலிருந்து சம தொலைவில் இருக்குன்னு ஒரு தேற்றம் இருக்கு. அப்புறம் வட்ட நாற்கரம். வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருந்துச்சுன்னா அது வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏ, பி, சி, டி. வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ளெதிர்கோணத்திற்கு சமம். இந்த கோணம் 80 டிகிரினா இதுக்கு நேர எதிர்த்தாப்புல டி இருக்குல்ல, இது 80 டிகிரி தான். அடுத்தது இருசம பக்கம் முக்கோணம், 2 பக்கம் சமமா இருக்கு அப்படின்னா இந்த ஆறுக்கு நேர இது 80 டிகிரினா இந்த ஆறுக்கு நேர இதுவும் 80 டிகிரி தான். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஏ, பி, சி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி = 180 டிகிரி. இதெல்லாம் நம்ம 8ஆம் வகுப்புல படித்தது. 9ஆம் வகுப்புல வட்டத்தை பற்றியும் அதனுடைய நான்களை பற்றியும் வட்ட நாற்கரத்தை பற்றி அதனுடைய வெளிக்கோணத்தை பற்றி நம்ம 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கோம். இந்த இருசம பக்கம் முக்கோணம், சமபக்க முக்கோணம். அப்போ சமபக்கத்தில் எல்லா கோணங்களும் சமம். சம பக்கத்தில் ஒரு முக்கோணம் 7 7, அதனுடைய 3 பக்கமும் சமமாக இருந்தால் அதில் உள்ள ஒவ்வொரு கோணமும் எத்தனை டிகிரி? 60 டிகிரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே 8ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். இப்போ நம்ம நேராக அந்த பயிற்சி தாளுக்குள்ள போவோம். பலவுள் தெரிக 1ஆம் கணக்கு. ஏபி மற்றும் சிடி என்ற 2 நான்கள் வட்டத்தின் மையத்தில் ஒன்றை ஒன்று வெட்டிக் கொள்கின்றன. பின் வருவனவற்றில் எது தவறானது? ஏபிங்கிறது 2 நாள், இது வட்ட மைய ஓ. இது வழியாக ஏபிங்கிற ஒரு நான் போகுது. இன்னொன்று சிடிங்கிற நான். ரெண்டுமே எது வழியாக போகுது? வட்டத்தின் மையத்தின் வழியாக தான் போகுது. அப்போ வட்டத்தின் மையத்தின் வழியாக செஞ்சுன்னா அது விட்டம்னு பேர். அப்போ விட்டத்தினுடைய அளவு மாறுமா? அப்போ ஏபியும் சிடியும் 2 நாள் எது வழியாக போகுது? வட்டத்தின் மையத்தின் வழியாக போகுது. அப்போ இது ஏபி, இது சிடி, ரெண்டுமே என்னது? விட்டம் தான். ஏபி மற்றும் ரெண்டுமே விட்டம் தான். விட்டம் ரெண்டுமே எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஏன்னா விட்டம் 2 ஆரங்களை கொண்டு, விட்டம் = 2r. அப்போ ஏபி விட்டமும் இது 6, இது 6, இது 6 மையத்திலிருந்து ஓர வரைக்கும். அப்போ இதுவும் 2r, இதுவும் 2r. அப்போ ஏபியும் சிடியும் சமம். விட்டங்கள் எல்லாமே சமம் வட்டத்தில். ஏபி மற்றும் சிடி என்பன வட்டத்தினுடைய விட்டங்கள். இது சரிதான். ஏபி மற்றும் சிடி என்பன ஆரங்கள். ஏபி மற்றும் சிடி என்பன விட்டங்கள் தான். ஆரம்னா மையத்திலிருந்து தான் வரணும். ஆனால் இது எங்கே போகுது? மையத்தின் வழியாக செல்லக்கூடிய விட்டம். அப்போ இதுதான் தப்பு. இதுதான் தப்பு. ஏபி மற்றும் சிடி ஒன்றை ஒன்று இருசம குறியிடும். கரெக்டாக பாதி பாதியாக விட்டுக்கணும். அப்போ நம்ம கேள்விக்கு 3 என்ன சரியா இருக்கு, 1 தான் தப்பா இருக்கு. அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? தவறானதை
பின் வருவனவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கான். அப்ப தவறானது என்னது அப்படின்னா ஈனா ஏபி மற்றும் சிடி ஆரங்கள். அடுத்தது 2ஆம் கொஸ்டின். வட்டநாற்கரத்தின் ஒரு கோணம் 80 டிகிரி, அது எதிர்கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு வட்டம், அதுக்குள்ள ஒரு நாற்கரம் இருக்கு, ஒரு கோணம் வந்து 80 டிகிரினா இது ஏ பி சி டி. இந்த எதிர்கோணம் சி என்னன்னு கேட்டிருக்கான். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், வட்டநாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ 80 டிகிரி ஏ கோணத்தையும் இன்னொரு கோணம் சி கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ சி வேணும்னா இது அங்கே கொண்டு போய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 180 மைனஸ் 80. 180லேருந்து 80 கழிச்சா எத்தனை டிகிரி? 100 டிகிரி. இப்போ விட வந்து 2ஆம் கழிக்கு பதில் வந்து ஈனா 100 டிகிரி. அடுத்தது செங்கோண முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் டேஷில் அமையும். செங்கோண முக்கோணத்தினுடைய குத்துக்கோட்டு மையம் எதில் அமையும் கேட்டிருக்கான். செங்கோண முக்கோணத்துல குத்துக்கோட்டு மையம் நல்ல கவனிங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம், 90 டிகிரி. இது ஏபி என்ற பக்கம், ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். ஒரு குத்துக்கோடுனா என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கு அதனுடைய எதிர்வுச்சியிலிருந்து செங்குத்தா வரைஞ்ச கோடு தான் குத்துக்கோடு. அப்ப ஏபி என்ற பக்கத்துக்கு எதிர்வுச்சி சி செங்குத்தா வரைஞ்சா இதுதான் கோடு. அடுத்தது ஏசி என்ற பக்கத்துக்கு எதிர்வுச்சி பி செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சா இதுதான் குத்துக்கோடு. இந்த 2 குத்துக்கோடு எங்க சந்திக்குது அப்படின்னா, இது ஒரு குத்துக்கோடு, இந்த ஏசிக்கு பி எதிர்வுச்சியிலிருந்து வரைஞ்ச ஒரு குத்துக்கோடு. 2 குத்துக்கோடு எங்க சந்திக்குது? கர்ணத்துல ஏயில் சந்திக்குது. கர்ணத்தின் மையப்புள்ளி செங்கோணத்தினுடைய உச்சி புள்ளியில சந்திக்குது. சரியா? 2 எங்க சந்திக்குது? செங்கோணம், இதுதானே செங்கோணம். செங்கோணத்துல 2 சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம். செங்கோணம் 90 டிகிரி இது. செங்கோணத்தின் உச்சி புள்ளியில் சந்திக்கிறது. அப்போ இது என்னது? விட வந்து இஎன். குத்துக்கோடுனா என்ன அப்படின்னா, ஒரு கோடு இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இந்த பக்கத்துக்கு இந்த இந்த ஏபி என்ற இந்த அடிப்பக்கத்துக்கு எதிர் உச்சிலிருந்து செங்குத்தா ஒரு கோடு வரைகிறேன், அதான் 90 டிகிரி. அந்த கோடுக்கு பேர் குத்துக்கோடு. அப்ப இங்க ஏபிக்கு செங்குத்தா கோடு ஏற்கனவே இருக்கு, ஏசிக்கு செங்குத்தா பில இருந்து ஏற்கனவே கோடு இருக்கு. 2 சந்திக்கூடிய இருந்தா குத்துக்கோட்டு மையம். செங்கோண முக்கோணமா இருந்தா ரொம்ப ஈஸி, குத்துக்கோட்டு மையம் 2 சந்திக்கூடிய புள்ளி. அப்போட வந்து இஎன். அடுத்தது 4ஆம் கணக்கு. கொடுக்கப்பட்ட படத்தில் ஓஏசிக்குள் 25 சென்டிமீட்டர், ஏபிசிக்குள் 40 எனில் ஓடி என்பது ஏபியின் குத்துக்கோடு எனில் சிடியினுடைய அளவு கேட்டிருக்கான். இது ஏற்கனவே வந்து பயிற்சித்தாள் 11ல் பெரிய கணக்காக கேட்டிருந்தான், இதை 1 வேட இப்போ கேட்டிருக்கான். கொடுக்கப்பட்ட படத்தில் ஓஏ வந்து 25, ஆரை வந்து 25. அப்போ ஓடி அதுவும் ஆரந்தேன், ஓஏவும் ஆரந்தேன், ஓடியும் ஆரந்தேன். அப்போ அது 25. இங்கே ஃபுல்லாக மொத்தமாக 25. அடுத்தது ஏபி, இந்த ஏபி இருக்குல்ல, ஏபி வந்து 40. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு நாணை வட்ட மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சா அந்த நாணை வந்து ஏபி என்பது நானு, அந்த 40 சென்டிமீட்டர் நாணை அது 2ஆ பிரிக்கும். அப்போ இது 20, இது 20, அப்படி பிரிச்சிடும். அப்போ இது 20, இது 20, இது வந்து என்னது அப்படின்னா 25. இப்போ இது என்ன? செங்குத்து கோடு. அப்போ கர்ணம் தெரியும், 90 டிகிரி கர்ணம் தெரியும், ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. அப்போ பக்கம் வேணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் பக்கம் ஸ்கொயர், 25 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர். ரெண்டையும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு, ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டையும் கழிங்க, 45, ரெண்டையும் கழிங்க 5. அப்போ 45 95 45ன்னு பிரிக்கலாம். இது ஏற்கனவே ஒரு 5 இருக்கு, 9 3 × 3ன்னு பிரிக்கலாம், ஏற்கனவே 5 × 5. அப்போ வர்க்க மூலங்கிறனால 2 ஜோடிக்கு 1 எடுத்துக்கலாம், 2 3க்கு ஒரு 3, 2 5க்கு ஒரு 3, ஒரு 5, 3 × 5 15. அப்போ அந்த ஓசி வந்து எவ்வளோ அப்படின்னா 15. ஓசி வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? அவன் என்ன கேட்டிருக்கான்? எனில் சிடியினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்கான். சிடி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ சிடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஓடியிலிருந்து முத்தர்க்குள்ள ஓடி அதுலேருந்து ஓசியை கழிச்சிட்டோம்னா சிடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓடியிலிருந்து ஓசியை கழிச்சிருங்க. ஓடி எவ்வளவு அப்படின்னா அது 6 25, ஓசி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 3 5 எத்தனை? 15. அப்போ 25லேருந்து 15 கழிங்க 10, விட வந்து என்னது? ஆனா. அடுத்து வட்ட நாற்கரம்
ஏபிசிடியின் பக்கம் ஏடி படத்தில் காட்டியுள்ளவாறு இ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனில் சிடிஇ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு வட்ட நாற்கரத்தில் ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஒரு வட்ட நாற்கரத்தில் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ளெதிர்கோணத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த கோணம் இதுக்கு சமம். அப்போ இந்த பக்கத்தை நீட்டிருக்கான், இந்த பக்கத்தை நீட்டிருக்கான், இதுக்கு நேர எதிர்த்தாப்புல இந்த கோணத்துக்கு சமம். அந்த கோணம் என்னது? பி. அப்போ பியை வந்து 3 எழுத்து வர்ற மாதிரி சொல்லணும். ஏபிசி கோணம் ஏபிசி அதுக்கு சமம். அப்போ அது எங்க இருக்கு? இந்த இருக்கு விட ஆவண்ணா. சரியானா? அடுத்தது 6ஆம் கணக்கு ரோமலெட் 2 பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஒரு வட்டத்தில் ஒரு அரை வட்டம், அதில் ஒரு இது வட்டத்தினுடைய மையம் ஓ. அந்த அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ அரை வட்டத்தில் அமையக்கூடிய மேலே உள்ள கோணம் 90 டிகிரி. இது இரு சமபக்க முக்கோணம். அப்போ இந்த சமபக்கத்துக்கு நேரம் இது எக்ஸ் டிகிரினா இந்த சமபக்கத்துக்கு நேரம் அப்போ இதுவும் எக்ஸ் டிகிரி தான். அப்போ மொத்தம் அதை நிரப்பிட்டோமா? தேர்ஃபோர் இங்கே பாயிண்ட் எழுதணும். அரை வட்டத்தில் அமையும் கோணம் எத்தனை? 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிடுவோம். அடுத்தது 2வது பாயிண்ட், சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமம். கோணங்கள் சமம். இல்லையா? அப்போ தேர்ஃபோர் ஏ கோணம் எக்ஸினா பி கோணம் என்னது? எக்ஸ் தான். இப்போ அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் 90 டிகிரின்னு சொன்னதுனால அது என்ன சி கோணம் என்னதாயிரும்? 90 ஆயிரும். இதை ஆச்சுடும். இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன தேற்றம் பயன்படுத்தணும்? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் எக்ஸ், இன்னொரு கோணம் எக்ஸ், இன்னொரு கோணம் 90 டிகிரி. அப்போ எக்ஸ் பிளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180. 3 கோணத்தை கூட்டினா 180. ஒரு எக்ஸை கூட்டினா 2 எக்ஸ். இந்த 90 அங்கே கொண்டு வாங்க, கழிக்கு 180 மைனஸ் 90. 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு 90 போச்சுன்னா 90 டிகிரி ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். இங்கே பெருக்கக்கூடிய 2 அந்த பக்கம் போனால் வகுப்பு 90/2 ஓ2 2 4 2 8 மிச்சம் 1 10 I2 10. அப்போ எக்ஸ் எத்தனை? எக்ஸ் வந்து எத்தனை டிகிரி? 45 டிகிரி. அப்போ அந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட முக்கோணம் வந்து அரை வட்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரி. அதுக்கடுத்து சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அடுத்து முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எத்தனை தேற்றம் பயன்படுத்தணும்? 3 தேற்றம் பயன்படுத்தணும். இதெல்லாம் யாவும் இருந்தால் தான் இந்த கணக்கு என்ன செய்ய முடியும். அடுத்தது 7ஆம் கணக்கு வட்ட நாற்கரம் PQRSல் PSR 105 எனில் RPQவை கண்டுபிடிக்க. RPQ இந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸை கண்டுபிடிக்க. முதல்ல இது ஒரு அரை வட்டத்தில் இருக்கு. ஓ வந்து வட்டத்தின் ஒரு மையம் தானே. வட்டத்தின் மையத்தின் வழியாக PQ சொல்றதுனால அது அரை வட்டத்தில் இருக்கு. அப்போ அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் ஆர் வந்து எத்தனை டிகிரி ஆயிரும்? 90 டிகிரி ஆயிரும். முதல் பாயிண்ட், அரை வட்டத்தில் அமையும் கோணம் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. தேர்ஃபோர் கோணம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 90. அதில் மாற்றம் இல்லைல்ல. அடுத்தது 2வது பாயிண்ட், இது 1வது பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. 90 டிகிரி கண்டுபிடிச்சோம். 2வது பாயிண்ட், வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் நூற்றி 180 இது ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம். அப்போ இந்த கியூவும் எஸ்ஸும் எத்தனை? 2ஐயும் கூட்டினா 180 வரணும். தேர்ஃபோர் கோணம் கியூ பிளஸ் கோணம் எஸ் இஸ் ஈக்குவல் டு 180. கோணம் கியூ தெரியாது, கோணம் எஸ் தெரியும். எத்தனை? 105. எஸ்ஸுக்கு பதிலாக 105 போட்டுருவோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு என்ன வேணும்? கோணம் கியூ வேணும். அப்போ இது அந்த பக்கம் போகும்போது கழிக்கு 180 மைனஸ் 105 டிகிரி. அப்போ 75 டிகிரி கோணம் கியூ. தேர்ஃபோர் கோணம் கியூ இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. இப்போ இது வந்து 75 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறான்? எக்ஸ் என்ற கோணம் கேட்குறான். எக்ஸ் என்ற கோணம் எதுக்குள்ள இருக்கு? PQR என்ற முக்கோணத்துக்குள்ள இருக்கு.
அப்போ முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த கோணத்தை எக்ஸையும் கூட்டினா 180, அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 3வது பாயிண்ட், முக்கோணம் PQRல் இது P, இது Q, இது R வந்து 90 ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து 75, இது X. இதான் கண்டுபிடிக்கணும். PQRல் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு கோணம் X, ஒரு கோணம் 75, ஒரு கோணம் 90 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் டிகிரி கோணம் வேணும்னா இந்த 75 90 கூட்டினா 165. இது அங்கே அந்த பக்கம் போகும்போது கிடைக்கும் 180 மைனஸ் 165. அப்போ 180லேருந்து 165 கழிச்சிட்டோம்னா 15 டிகிரி. therefore எக்ஸ் என்ற கோணத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? 15 டிகிரி. எல்லாமே தேட்டம் தான். திரும்ப இந்த தேட்டத்தை பாருங்க. முதல்ல ஒரு அரை வட்டத்துக்குள்ள அது மார்க்கரம் இருக்கு. அது ஒரு முக்கோணம் எடுத்துட்டு அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் 90 டிகிரி. அப்போ இந்த ஆர் வந்து 90 டிகிரி ஆயிரும். அடுத்து வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களுக்கு கூடுதல் 180 டிகிரி. அதை வச்சு என்ன செய்யறோம்? கியூவை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து PQR என்ற முக்கோணத்துல தான் எக்ஸ் இருக்கு. அப்போ அந்த 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. அதை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த படத்துல இந்த 100 டிகிரி கோணம் இருக்குல்ல, இதை எங்க தப்பா கொடுத்துருக்கான். 100 டிகிரி கோணம் வந்து எங்க வரணும் அப்படின்னா இங்க வரணும். எக்ஸினுடைய மதிப்பை கேட்டிருக்கான். நூறுடிகிரி வந்து எந்த சைடு வரணும் அப்படின்னா பின்வளை கோணமா வரணும். எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த படம் வந்து தப்பா கொடுத்துருக்காங்கப்பா. இந்த படத்தை இப்படி மாத்திட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மாத்தி நீங்க அந்த உங்க ஒரு புக்கில் போட்டு இப்படி மாத்தி போட்டு PQR அப்புறம் O. இதுல வந்து PQR வந்து என்ன அப்படின்னா இதுல Q வந்து 100 டிகிரி. இந்த ஒரு வட்டத்துல வட்டவில் உண்டாகக்கூடிய கோணமானது மையத்தில் தாங்கக்கூடிய கோணத்துல இருந்து பாதி. அப்ப இது பின்னாடி 100 டிகிரினா இது வந்து இந்த 100 டிகிரி எங்க வரும் அப்படின்னா இதனுடைய முன்னாடி பின்வளை கோணம் எத்தனை டிகிரி? 2 மடங்கு. இந்த இதுல தாங்கக்கூடிய கோணத்தை போங்கல வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணம் வந்து 2 மடங்கு, வட்டப்பரிதியில 1 மடங்கு. அப்போ இந்த 100 டிகிரி இந்த பக்கம் பின்னாடி வந்து இது போல இங்க 2 மடங்கா இருக்கும், இங்க 1 மடங்கா இருக்கும். அப்போ 100 டிகிரி வட்ட மையத்துல பின்வளை கோணம் 200 டிகிரியா மாறும். அப்போ கோணம் Q வந்து 100 டிகிரி என்பதால் தேற்றப்படி பின்வளை கோணம் POR எத்தனை டிகிரி அப்படின்னா 2 × 100. therefore POR 2 × 100 எத்தனை டிகிரி? 200 டிகிரியா. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இத பின்னாடி இருக்குல்ல இந்த கோணம் எத்தனை டிகிரி? 200 டிகிரி. நம்மளுக்கு வந்து இந்த முன்னாடி உள்ள கோணம் எக்ஸ் வேணும். முழு வட்ட கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 90 டிகிரி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரி, 360 டிகிரி. அது எப்படின்னா கோணம் POR-ஐயும் பிளஸ் அந்த எக்ஸ் டிகிரியும் கூட்டினா 360 டிகிரி வரும். இப்போ இது இந்த சைடில் எழுதுறேன். POR எத்தனை? 200. 200 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ இந்த 200 இந்த சைடு வரும்போது 360 மைனஸ் 200. அப்போ எக்ஸோட விட வந்து 360லேருந்து 200 கழிச்சோம்னா 160 டிகிரி. இது என்ன கான்செப்ட் தேட்டத்தின் அடிப்படையில் வருதுன்னா ஒரு வட்டவில்லானது வட்ட மையத்தில் தாங்கும் கோணத்தை போல வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் வந்து 2 மடங்கா இருக்கும். எதை போல அப்படின்னா வட்ட பகுதியில் தாங்கும் கோணத்தை போல. அப்போ இது 100 டிகிரினா இது பின்னாடி இருக்கு. அப்போ இதனுடைய முன்னாடி 200 டிகிரியா மாறும். அப்புறம் முழு வட்டம் 360 டிகிரி. 200 எக்ஸையும் கூட்டினா 360. அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு வருது? 160 டிகிரி வருது. 9வது கணக்கு. முக்கோணம் ABC நடுக்கோடு AD மற்றும் G
முக்கோடு ஏபிசி நடுக்கோடு ஏடி மற்றும் ஜி என்பது நடுக்கோட்டு மையம் என்க. ஏஜி 12 சென்டிமீட்டர் எனில் ஏடியினுடைய அளவு கேட்டிருக்கான். ஏலேருந்து ஜி வரைக்கும் எத்தனை 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த மொத்த அளவான ஏடியினுடைய அளவு கேட்டிருக்கான். அப்போ ஏடியினுடைய அளவு வேணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏஜியையும் ஜிடியையும் கூட்டணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏடியினுடைய அளவு நடுக்கோட்டினுடைய மொத்த நீளம் கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நடுக்கோட்டு மையத்தை நம்ம படிக்கும்போது நடுக்கோட்டு மையம் ஜி ஆனது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒவ்வொரு நடுக்கோட்டையும் நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னா மேலே 2 பங்காகவும் கீழே 1 பங்காகவும் பிரிக்கும். இப்போ இந்த பாயிண்டை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். அப்போ ஏஜி இருக்குல்ல, இந்த ஏஜி என்ற புள்ளியும் இந்த புள்ளி இந்த ஏஜி இந்த ஏடியை ஏஜி 2 பங்காகவும் சிடி 1 பங்காகவும் பிரிக்கும். அப்போ அதன்படி அந்த விதியின்படி ஏஜி இஸ்டு ஜிடி சீக்வல் டு எத்தனை 2:1. இந்த விதிப்படி நடுக்கோட்டு மையம் ஜி ஆனது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் 2:1 என்ற விகிதத்தில் என்ன செய்து பிரிக்கிறது. அதாவது மேலே ஏஜி 2 பங்கு ஜிடி 1 பங்கு அப்படி பிரிச்சாச்சு. இப்போ ஏஜியினுடைய அளவு கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 12. ஏஜியினுடைய அளவு எவ்வளோ கணக்கில்? 12. அப்போ இந்த ஏஜிக்கு பதிலாக இங்கே ஏஜியினுடைய அளவு 12 போட்டுக்கிடுவோம். இந்த இடத்துல ஏஜிக்கு பதிலாக 12, ஜிடியினுடைய அளவு தெரியாது, சீக்வல் டு 2:1. இந்த விகிதத்தை பின்னமாக மாற்றிட்டோம்னா 12/ஜிடி இந்த சைடில் அங்கே 2/1. எனக்கு என்ன வேணும்? ஜிடி வேணும். அப்போ இந்த ஜிடி எங்கே கொண்டு வந்து இந்த பின்னத்தை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். இப்போ கிராஸ் பண்ணிட்டோம்னா ஜிடி இந்த பக்கம் வந்து இந்த பின் இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த பக்கம் ஜிடி இந்த பின்ன 2/1 இந்த பக்கம் வரும்போது தலை மாற்றி 1/2 ஆகும். 12 × 1/2 ஆயிரும். 2 2 6 2 12. அப்போ ஜிடியோட விடை வந்து 6 1 6. அப்போ ஜிடி வந்து எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அப்போ ஜிடியோட விடை கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானா? இப்போ என்ன என்ன கேட்டிருக்கான்? அப்போ நடுக்கோட்டினுடைய மொத்த நீளம் ஏடி என்ற நடுக்கோட்டினுடைய மொத்த நீளம் கேட்டிருக்கான். அதுக்கு என்ன விட? ஏஜி ஜிடியும் கூட்டினா போதும். therefore நடுக்கோடு ஏடியினுடைய நீளம் ஏஜி பிளஸ் ஜிடி. ஏஜி வந்து ஏற்கனவே 12 நம்மளுக்கு தெரியும். ஜிடி இப்போ கண்டுபிடிச்சிருக்க எத்தனை? 6. 12 6 கூட்டினா எத்தனை சென்டிமீட்டரு? 12 சென்டிமீட்டர். இதை ஏடியோட வரும். அப்போ தேற்றந்த அடிப்படையில் அந்த கணக்கு வருது. ஒவ்வொரு நடுக்கோடானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் நடுப்புள்ளியானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. அந்த அடிப்படையில் போட்டு 10ஆம் கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். பின்வரும் படத்தில் ஒய் டிகிரியின் மதிப்பை காண்க. ஒரே வட்டவில் ஏபிங்கிற வட்டவில் இந்த வட்டவில் இந்த இடத்துல வட்டப்பரிதியில் ஒரு கோணத்தை உண்டாக்கு. சரியா? அதே வட்டவில் தான் வட்டப்பரிதியில் வேற ஒரு இடத்துல கோணத்தை உண்டாக்கு. விதி என்னன்னா ஒரே வட்டவில் வட்டப்பரிதியில் ஏற்படுத்தும் எல்லா கோணங்களும் சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தேற்றம். ஒரே வட்டவில் வட்டப்பரிதியில் ஏற்படுத்தும் எல்லா கோணங்களும் சமம். அப்போ இந்த ஏபிங்கிற வட்டவில் தான் இந்த இடத்துலையும் கோணத்தை உண்டாக்கு. டி புள்ளியில் சி புள்ளிலையும் கோணத்தை உண்டாக்கு. அதே வட்டவில் நான் இன்னொரு கோணம் போட்டு சும்மா போடுறேன். இங்கேயும் கோணத்தை உண்டாக்கு. அப்படின்னா இங்கே 60னா இங்கே 60, இங்கேயும் 60. therefore ஒரு இந்த வரியை மட்டும் எழுதிட்டு therefore ஒய்ஸுக்குள்ள எத்தனை டிகிரி? 60. ஒய்னுடைய மதிப்பு தானே கேட்டிருக்கான். அப்போ ஒரே வட்டவில் வட்டப்பரிதியில் ஏற்படுத்தக்கூடிய எல்லா கோணங்களும் சமம் என்று எழுதிட்டு எந்த இடத்துல கோணத்தை உண்டாகணும்? வட்டவில் மாறக்கூடாது. இங்கே இருக்கு, ஆனால் இங்கேருந்து போயிடக்கூடாது. இங்கேருந்து போனால் வேற கோணம் ஆயிடும். ஒரே வட்டவில் வட்டப்பரிதியில் எவ்வளோ இடத்துல கோணத்தை உண்டாகும் சரி, இங்கேயும் கோணத்தை உண்டாக்குனாலும் சரிதான். எத்தனை டிகிரி தான்? 60 டிகிரி தான், மாற்றம் கிடையாது. அப்போ இது வச்சுக்கிட்டு சரிதானா? 11. ஒரு வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் வட்ட நாளின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்குள்ள செங்குத்து தொலைவை காண்க. வட்டத்தினோட ஆரம் 5 சென்டிமீட்டர், வட்ட நாளின் நீளம் 8. இந்த நாணு ஏபி இருக்குல்ல, அது 8. அப்போ வட்ட மையத்திலிருந்து நாணை குறைக்கூடிய செங்குத்து அந்த நாணை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 ஏபி. அப்போ நாணை வந்து எத்தனை? பாதியாக பிரிக்கும். வட்ட மையத்திலிருந்து நாணை குறைக்கூடிய செங்குத்து நாணை இருசம குறின்னு படிச்சிருக்கோம். அப்போ அதன்படி ஏசி என்ன ஆயிரும்? 4ன்னு ஆயிரும். இப்போ இந்த முக்கோணத்தை தனியாக கொண்டு வாங்க. என்ன கேட்டிருக்கான்? ஓசியினோட நீளம் கேட்டிருக்கான்.
வட்ட மையத்திலிருந்து வட்ட நாணுக்குள்ள தொலைவு ஓசின்னு கேட்டிருக்கான். இதான் கேள்வி. முதல் கேள்வி, அந்த முக்கோணத்தை நான் தனியாக கொண்டு வரேன். முக்கோணம் ஏஓசியில் ஓசி இது ஏ, இது வந்து 5 சென்டிமீட்டர், இது எத்தனை 4 சென்டிமீட்டர். அப்போ இது கர்ணம், செங்குத்து வந்து கர்ணம் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி எதாப்புல தானே கர்ணம், பக்கம் தான் வேணும். அப்போ பக்கம் வேணும்னா ஃபார்முலா பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் பக்கம் ஸ்கொயர், ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் வந்து எத்தனை 5 ஸ்கொயர்டு, ஒரு பக்கம் 4 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் எத்தனை அப்படின்னா 5 4 கூட்டுங்க, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி, 5 4 கூட்டுங்க, 5 4 கழிங்க. 5 4 கூட்டினா 9, 5க்கு 4 பண்ணால் 1, 9 1 9. ரூட் 9 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 × 3ன்னு பிரிக்கலாம். அப்போ 2 3க்கு ஒரு 3. தேர்ஃபோர் வட்ட மையத்திலிருந்து 4க்கு உள்ள செங்குத்து தூரம் ஓசி எத்தனை சென்டிமீட்டரு, 3 சென்டிமீட்டர் ஆச்சு. இந்த சிம்பிள் கணக்கு தான் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கு செஞ்சிடலாம். அடுத்தது 12ஆம் கணக்கு, பின்வரும் நாற்கரம் ஏபிசிடி ஒரு வட்ட நாற்கரம் என சோதிக்க. 12ஆம் கணக்குக்கு தமிழ் மீடியம் புக்கில் வந்து கோண அளவு கொடுக்காம வெறுமனை படம் மட்டும்தான் கொடுத்தாங்க. படத்தில் உள்ள நாற்கரம் ஏபிசிடி ஒரு வட்ட நாற்கரமா என்பதை சோதிக்க. அப்போ நல்லா கவனிச்சிடுங்க, அந்த அளவுகள் வந்து 4x - 10 டிகிரி ஏ கோணம், பி கோணம் 2x + 20 டிகிரி, சி கோணம் 3x - 20, டி கோணம் 3x + 10 டிகிரி. இதை வச்சுக்கணும். இதை வச்சு தான் கணக்கு செய்யணும். ஒரு வட்ட நாற்கரம்னா எப்படி சோதிக்கிறது, வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருந்தால் அது வட்ட நாற்கரம்னு சொல்லிடலாம். வெறுமன நாற்கரமாக இருந்தால் அது எப்படி, அது வட்டத்துக்குள்ளே பொருந்துமா அப்படின்னு பார்க்கறதுக்கு அதனுடைய எதிர்கோணங்களின் கூட்டினா 180 டிகிரி வந்துச்சுன்னா அது ஒரு வட்ட நாற்கரம். எதிர்கோணங்களை கூட்டுறதுக்கு இது 60 டிகிரி 70 டிகிரின்னு கொடுக்கல, எக்ஸில் கொடுத்துருக்கான். முதல்ல இந்த நாற்கரத்தினுடைய எல்லா கோணங்களையும் கூட்டினா 360 டிகிரி. அதை பயன்படுத்தி எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு ஏ கோணம், பி கோணம், சி கோணம், டி கோணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாற்கரத்தினுடைய படத்தை போட்டுட்டு எதிர்கோணங்களை கூட்டி பார்ப்போம். 2 கோணமும் இந்த எதிர்கோணத்தை இந்த எதிர்கோணத்தை இந்த எதிர்கோணத்தை இந்த எதிர்கோணத்தை கூட்டி பார்த்தா ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணமும் கூடுதல் வந்து 180 டிகிரி வந்தால் கொடுக்கப்பட்ட இந்த ஏபிசிடி நாற்கரம் ஒரு வட்ட நாற்கரம் என்ன செய்யலாம், ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். சரிதானா? இப்போ முதல் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், நாற்கரத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. முதல் கோணம் எத்தனை, 4x - 10 + 2x + 20 3x - 20 + 3x - 10 = 360 டிகிரி. இங்கே +20, இங்கே +20, இங்கே -20 அடிச்சிடலாம். இங்கே -10, இங்கே +10, இங்கே சரி இது +10 அடிச்சிடலாம். அப்போ நம்பர் ஃபுல்லாக இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் எல்லாம் ஒரே உறுப்பு. அப்போ கூட்டுங்க, 4x 2x கூட்டினா 6x, 6x 3x கூட்டினா 9x, 9x 3x கூட்டினா 12x. 12x = எத்தனை வருது அப்படின்னா 360 அப்படின்னு வருது. அதுல இருந்து எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் x = 360 பெருக்கக்கூடிய 12 இங்கே வந்து போகும். ஒரு 12 12, 3 12 36, ஒரு சைபர் மிச்சம் இருக்கு 30. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எத்தனை டிகிரி, 30 டிகிரி. அதை வச்சு ஏயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம். முதல் கோணம் ஏ கோணம் வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 4x - 10. அதுல எக்ஸுக்கு எத்தனை 30. அப்போ 4 × 30 - 10. 4 3 12, 120. 120லேருந்து 10 கழிங்க. அப்போ ஏ கோணத்தினுடைய மதிப்பு 110 டிகிரி. ஒன்றாவது கணக்கு முடிஞ்சிச்சா? ரெண்டாவது கணக்கு கோணம் பி, அதனுடைய மதிப்பு பாருங்க. கோணம் பி என்னது, 2x + 20. எக்ஸுக்கு பதிலாக 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போடுங்க. அப்போ 2 30 60, 60 20 கூட்டினா 80. அப்போ கோணம் பி இவனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 80 டிகிரி. அடுத்து மூணாவது கோணம்
சி. கோணம் சி வந்து எவ்வளவு அப்படின்னா 3x - 20. எக்ஸினுடைய மதிப்பு வந்து 30. 3 × 30 - 20. 3 30 90. 90லேருந்து 20 கழிச்சோம்னா எவ்வளவு அப்படின்னா 70. அப்போ கோணம் சியினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 70. அடுத்து 4வது டி கோணம். கோணம் டியினுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும். கோணம் டி வந்து 3x + 10. 3x + அப்படி எக்ஸுக்கு பதிலாக 30 போட்டுக்கலாமா. 3 30 + 10. 3 30 90. 90ஐயும் 10ஐயும் கூட்டினா 90ஐயும் 10ஐயும் கூட்டினா 100. கோணம் டியினுடைய மதிப்பு வந்து இப்போ எத்தனை அப்படின்னா 100. இப்போ கொடுக்கப்பட்ட நாற்கரத்தை திரும்ப ஒருக்க போடுவோம். அந்த அளவுகளை எழுதிக்கிடுவோம். ஏ பி சி டி. இப்போ ஏ கோணம் வந்து 110, பி கோணம் 80. ஏ கோணம் 110, பி கோணம் 80, டி கோணம் 100. டி கோணம் வந்து சி கோணம் வந்து 70. கண்டுபிடிச்ச கோணத்தை அந்த இதில் போட்டுக்கலாமா. இப்போ இதில் பாருங்க, எதிர்கோணங்களை கூட்டி பார்ப்போமா. 1வது பாயிண்ட் ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டி பாருங்க. ஏ கோணம் 110, சி கோணம் 70. எவ்வளோ வருது? 180 டிகிரி வருது. 110 70 கூட்ட 180. 2வது எதிர்கோணம், 2வது ஜோடி கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டுங்க. கோணம் பி எத்தனை? 80. கோணம் டி வந்து 100. அப்போ 2ஐயும் கூட்டினா 100, 80ஐயும் கூட்டினா 180. அப்போ எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை வருது? 180 டிகிரி வருதா. ஒவ்வொரு ஜோடி முடிவு எழுதும் போது ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. எனவே கொடுக்கப்பட்ட ஏபிசிடி என்ற நாற்கரம் ஓர் வட்ட நாற்கரமாகும். ஏன்னா வட்ட நாற்கரத்துக்குள்ளதான் எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி இருக்கும்? 180 இருக்கு. சரிதானா. 13ஆம் கணக்கு. 25 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 13வது கணக்கு. 25 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 7 சென்டிமீட்டர் தொலைவில் நான் உள்ளது. நானின் நீளத்தை கண்டுபிடின்னு கேட்டிருக்கான். ஆரம் கொடுத்துருக்கான். வட்ட மையத்திலிருந்து நான் வந்து 7 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்போ நானினுடைய நீளம் கேட்டிருக்கான். நான் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கு? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. நான் வட்ட மையத்திலிருந்து நானுக்கு குறையக்கூடிய செங்குத்து நானே இருசமமாக பிரிக்கும். அப்போ இது என்னதோ அதுதான் இதுவும். சரியா. இந்த நானுடைய மொத்த நீளத்தை கண்டுபிடிக்கணும்னா அப்போ நானின் நீளம் ஏடி. நானின் நீளம் இதுக்கு பேர் வைக்கலாம் ஏபி. இது பின்னு வச்சுக்கிடுவோம். நானின் நீளம் ஏபி வேணும்னா ஏடியை கண்டுபிடிச்சு அதை 2ஆல பெருக்கினா போதும். ஏன்னா ரெண்டுமே சமந்தன். வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து நானை இருசம குறியிடும். அப்போ இந்த முக்கோணத்தை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை 2ஆல பெருக்கிட்டா மொத்த நீளமான ஏபி கிடைக்கும். இப்போ செங்கோண முக்கோணம் ஏஓடியில் அதை எடுத்துக்கிடுவோம். செங்கோண முக்கோணம் ஏஓடியில் முதல்ல அந்த முக்கோணத்தை போடணும். ஓடிஏ இது 90 டிகிரி. இது வந்து 25 சென்டிமீட்டர். இது தெரியாது எக்ஸ். இது எத்தனை? 7 சென்டிமீட்டர். ஏடி தெரியாது. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? பக்க அளவு வேணும்.
பக்க அளவு வேணும். அப்போ இப்போ ஏடி வேணும்னா செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றப்படி பக்க அளவு வேணும். பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர்டு மைனஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர்லேருந்து இன்னொரு பக்கம் ஸ்கொயர்டை கழிச்சிடணும். பக்கம் என்னது அப்படின்னா ஏடி. சரியா? ஏடியினோட அளவு வேணும். அப்போ ரூட் ஆஃப் ஒரு கர்ணம் வந்து 25 ஸ்கொயர்டு, இன்னொரு பக்கம் வந்து 7 ஸ்கொயர். இது எப்படி பிரிக்கலாம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு வந்து ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி பிரிக்கலாமா? அப்போ ஏ ஸ்கொயர்டு எத்தனை? ஏ ஸ்கொயர்டு ஏ பிளஸ் பி 25 பிளஸ் 7 25 மைனஸ் 7. அது ரூட்டுக்குள்ளே இருக்கு. 25 7ஐயும் கூட்டினா வந்து 32 இன்டு 25க்கு 7 போச்சுன்னா 18. இப்போ ரெண்டையும் பிரிக்கும் அப்படின்னா 16 2 32, இது 9 2 18 பிரிச்சுக்கலாம். 16 4 இன்டு 4ன்னு பிரிக்கலாம். எல்லாமே 2 2 ஜோடியாக பிரிக்கணும். 9 3 இன்டு 3ன்னு பிரிக்கலாம். ஏற்கனவே ஒரு 2 ஜோடி அங்கே இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் 2 ஜோடிக்கு ஒன்றுன்னு எடுத்துட்டோம்னா 4க்கு ஒரு 2 4க்கு ஒரு 4 ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். 2 3க்கு ஒரு 3 ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். 2 2க்கு ஒரு 2 ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். அப்போ ஏடியினுடைய மதிப்பு 4 12 12 2 24. 4 3 பெருக்குனா 12 12 2 கூட்டினா 24. அப்போ ஏடியினுடைய மதிப்பு 24 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? நாணினுடைய நீளம் கேட்டிருக்கான். இனி நாணின் நீளத்துக்கு நானுடைய நீளம் என்னது? ஏபி வேணும்னா 2 இன்டு ஏடி. ஏடியை 2ஆல பெருக்கினா போதும். therefore நாணின் நீளம் AB is equal to 2 into AD 2 into 24 is equal to 48 சென்டிமீட்டர். சரியா? நம்ம சிம்பிளான கணக்கு. 14ஆம் கணக்கு கொடுக்கப்பட்ட படத்தில் A மற்றும் B ஐ காண்க. A மற்றும் B ஐ காண்க. இந்த 125 இருக்குல்லப்பா, இந்த கீழே உள்ள 125, இது அந்த ஏ கோணத்துல ஒரு கோணம் பி, ஒரு கோணம் 125. இந்த 125 25 மாதிரிங்க. 125 கிடையாது, குறுங்கோணம் தான். 125 விரிகோணம் கொடுத்துருக்கேன், அது தப்பு. இதை எப்படி மாத்திக்கிடுங்க அப்படின்னா அழிச்சிட்டு 25 டிகிரி மாத்தி 1வது பாயிண்ட் கணக்கு செய்ய போறோம். வட்ட நாற்கரத்தில் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள் எதிர்கோணத்திற்கு சமம் அப்படின்னு ஒரு தேற்றம் படிச்சிருக்கோம். இந்த ஏடி பக்கத்தை நான் நீட்டினா வெளியே ஒரு கோணம் உண்டு, அது 103. அந்த கோணம் எதுக்கு சமம்னா எய்தாப்புல இருக்குல்ல ஏ கோணம், இது ஃபுல்லா எதுக்கு சமம்? இந்த ஏ கோணம் எப்படி பிரியுது? பி கோணமும் 25 டிகிரியா பிரியுது. அப்ப அதன்படி கோணம் ஏ எதுக்கு சமம் அப்படின்னா 103 டிகிரிக்கு சமம். கோணம் ஏ வந்து எப்படி பிரியுது அப்படின்னா பி கோணம் பிளஸ் எத்தனை 25 டிகிரி சீக்வல் டு 103. நம்மளுக்கு என்ன வேணும்? பி தானே வேணும். அப்போ இந்த 25 அங்கே கொண்டு போயிட்டோம்னா கழிக்குமா? இப்போ 103 மைனஸ் 25. இப்போ 103லேருந்து 25 கழிச்சிருவோம். கடவங்க இங்கே 13, இங்கே 9. 13க்கு 5 போனால் வந்து 8, 9க்கு 2 போனால் 7. இப்போ கோணம் பி 78 டிகிரி. சார், இப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. ஏ கோணம் இந்த இது வட்ட நாற்கரத்தில் ஒரு பக்கத்தை நீட்டு உண்டாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள்ள எதிர்கோணத்துக்கு சமம். இது சரிதான். இந்த டிக்கு எதிர்கோணம் வந்து ஏ கோணம் கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுதான். டிக்கு எதிர்கோணம் வந்து இந்த பி கோணம் தான். வெளிக்கோணம் டி இருக்குல்ல, அதுக்கு எதிர்கோணம் வந்து என்ன கோணம் தான்? பி கோணம் தான். அப்ப இந்த இடம் தப்பு. அப்ப டிக்கு எதிர்கோணம் வந்து என்னது அப்படின்னா ஏ கோணம் தான். அப்போ கோணம்
வெளிக்கோணம் வந்து பி ஈக்குவல் டு எத்தனை ஆயிரும், என்ன ஆயிரும், இந்த பி கோணம் இருக்குல்ல அது எத்தனை டிகிரி ஆயிரும் அப்படின்னா, வெளிக்கோணமானது உள்ள எதிர்கோணத்துக்கு சமம். அந்த 103 டிகிரி எதுக்கு சமம் ஆயிரும், பி கோணத்துக்கு சமம். இப்போ பி கோணம் வந்து எத்தனை டிகிரி, 103 டிகிரி. சரி, பி கோணம் தான் என்ன கோணம், ஏ கோணம் அப்படிதானே, பிக்குள்ளே இருக்கு. தேர்ஃபோர் ஏ கோணம் வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 103 டிகிரி. இப்போ முதல்ல ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதே விதிப்படி வட்டநாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டுவதா வெளிக்கோணம் அதனுடைய உள்ளெதிர்கோணத்துக்கு சமம் என்ற விதிப்படி இந்த சி கோணத்தை நீட்டிருக்கோம்ல, இந்த கோணம் 48 டிகிரி அது எதுக்கு சமம்னா, அதுக்கு நேர ஏத்தாப்புல என்ன இருக்கு, ஏ கோணத்துக்கு சமம். அப்ப ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், கோணம் ஏ வந்து எதுக்கு சமம் அப்படின்னா 48 டிகிரிக்கு சமம். ஏன்னா வட்டநாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டுவதாகக்கூடிய உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ளெதிர்கோணமான ஏக்கு சமம். சியிலிருந்து வெளியிருந்தா அதுக்கு நேரம் ஏ, உள்ளெதிர்கோணம் ஏ தான், ஏக்கு சமம். ஏ எப்படி இருக்கு, பி கோணமும் 25 டிகிரியா இருக்கு. அந்த 125 25ஆம் ஆண்டு ஏ வந்து எப்படி, பி கோணம் பிளஸ் எத்தனை 25 டிகிரி சீக்வல் டு 48 டிகிரி. எனக்கு என்ன வேணும், பி வேணும். இப்போ இந்த 25 அங்கே கொண்டு போனால் கழிக்குமா, அப்போ 45 டிகிரி மைனஸ் 25 டிகிரி. அப்போ 48 டிகிரியிலேருந்து 25 டிகிரியை கழிச்சிட்டோம் அப்படின்னா 3 2 23 டிகிரி. அப்போ பி கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 23 டிகிரி. அப்போ முடிவு எழுதலாமா, முடிவு வந்து ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, பி வந்து 23 டிகிரி, ஏ வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 103 டிகிரி. அடுத்தது 15ஆம் கணக்கு. பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல எக்ஸினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த 15ஆம் கணக்குக்கு நம்ம 8ஆம் வகுப்புல படிச்ச சர்வசம முக்கோணங்கள் இந்த தலைப்பை அந்த தலைப்பில் உள்ள கணக்கை சர்வசம முக்கோணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில விதிகள் படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் இதை செய்ய போறோம். இப்போ உதாரணமா 2 முக்கோணம் இருக்கு. ஒன்று முக்கோணம் ஏஓபி, இந்த முக்கோணம் ஏஓபி. இன்னொரு முக்கோணம் ஏஓசி. இந்த 2 முக்கோணத்துக்கு 3 பொருத்தங்கள் இருந்தா அங்குள்ள மிச்ச எல்லா பொருத்தமும் சமமா இருக்கும். ஒன்னாவது இந்த பிஓ, இது ஆரம் மையத்திலிருந்து போறதுக்கு, இங்க ஓசி இதுவும் ஆரம். அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு ஆரம். இது ஒன்றாவது பொருத்தம். ரெண்டாவது பொருத்தம் வந்து என்னன்னா அப்படின்னா ஓசி. சரி, ரெண்டாவது பொருத்தம் வந்து ஓஏ. ஓஏயும் ஒரு நிமிஷம். அப்போ ஓஏ வந்து எல்லாத்துக்கும் பொது பக்கம். இந்த இருக்குல்ல ஓஏ, இந்த முக்கோணத்துக்கு வருது. இந்த ஓஏங்கிற இந்த பக்கம் இந்த முக்கோணத்துக்கு வருது, இந்த முக்கோணத்துக்கு வருது. அப்போ ஓஏ வந்து பொது பக்கம். அடுத்தது இன்னொரு பொருத்தம் நம்மளா தான் என்ன செய்யறோம், அசியூம் பண்றோம். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். உதாரணமா இது ஆரம் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர் வச்சுடுவோம். ஏன்னா இங்கேயும் ஆரம் இங்கேயும் ஆரம் இங்கேயும் ஆரம், எல்லாமே 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த மூணாவது பக்கம் இது ஏபிசின்னு வச்சுக்கிடுவோமா, இது பிக்யூஆர்னு வச்சுக்கிடுவோமா. அப்போ 2 பக்கம் சமமாக இருந்து 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த மூணாவது பக்கம் கண்டிப்பாக கரெக்டாக எப்படி இருக்கும், ஒன்றா தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. அப்போ மூணாவது பொருத்தம் இந்த ஏபி பக்கமும் ஏசி பக்கமும் ஒன்றா தான் இருக்கணும். ஏபி பக்கம் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போ 3 பொருத்தம் இருக்கிறதுனால தேர்ஃபோர் முக்கோணம் ஏஓசியும் சர்வசமம் முக்கோணம் ஏஓபி. இந்த 2 முக்கோணமும் சர்வசமம். அப்போ 2 முக்கோணமும் ஒரே மாதிரி முக்கோணம். இங்கே எத்தனை டிகிரி இருக்கு, 35 டிகிரி இருக்கா. அதே மாதிரி இந்த தெரியாத எக்ஸ் இங்கே 35 டிகிரி தான். இந்த கோணமும் இந்த கோணமும் சமந்தம், இந்த கோணமும் இந்த கோணமும் சமந்தம். அப்போ தெரியாத எக்ஸ், தேர்ஃபோர் எக்ஸ் எத்தனை டிகிரி, 35 டிகிரி அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், வாரம். சரிதானா? சரி, இதோட பயிற்சித்தாள் 12 முடிஞ்சிருச்சு.
மாணவர்கள் நன்றாக கவனித்து உங்கள் பயிற்சி நோட்டில் பயிற்சி புத்தகத்தில் செய்யும் பேனா வச்சு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் தீர்த்து வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.